உயர்தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சேஃப்கார்ட் ஸ்மார்ட் கட்டி எனது குடும்பத்தின் ஸ்மார்ட் தெரிவு. 3,33,185 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 2,53,390 பேர் பாடசாலை ரீதியிலான பரீட்சார்த்திகள் எனவும் 79,795 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2,312 பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ளன. பரீட்சை கடமைகளில் 25,000 வரையான பணியாளர்கள் ஈடுபட உள்ளதாக ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாத பரீட்சார்த்திகள் அவற்றை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எமது உத்தியோகபூர்வ இணையதளமான www.donets.lk என்ற இணையதளத்திற்குள் நுழைந்து GCEAL அட்மிஷன் டவுன்லோட் எனும் பகுதிக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும். தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இண்டிவிஜுவல் டவுன்லோட் பகுதியை தெரிவு செய்து தமது தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது விண்ணப்பத்தின் போது குறிப்பிட்ட கையடக்க தொலைபேசி இலக்கத்தை உள்ளீடு செய்து குறித்த பகுதிக்குள் நுழைய முடியும். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு பாடசாலை ரீதியாகவே அதனை முன்னெடுக்க முடியும். அனுமதி அட்டை கிடைக்க பெற்றவுடன் அவற்றில் உள்ள தகவல்கள் சரியானதா என பாருங்கள். அனுமதி அட்டையின் பின் பகுதியில் பரீட்சார்த்தியின் கையொப்பத்தை உறுதிப்படுத்துவதற்கான பகுதி உள்ளது. அதனை பூர்த்தி செய்து பரீட்சை மத்திய நிலையத்திற்கு வருகை தர வேண்டும். அனர்த்த நிலைமைகள் ஏற்படும் என்பது தொடர்பில் நாம் அவதானத்துடனேயே இருக்கின்றோம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், போலீசார் உள்ளிட்ட பல நிறுவனங்களுடன் ஒரு வலையமைப்பை ஏற்படுத்தியுள்ளோம். அவ்வாறான நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிகள் மாத்திரமே கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கும் இம்முறை அனுமதிக்கப்படுவார்கள். சாதாரணமாக 4 மாதங்களில் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு எடுக்கும். எனினும் நாம் அதற்கு முன்னர் வெளியிடுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். මාස 4ක විතර කාලයක් ගත වෙලා තිබෙනවා. අපි උපරිම උත්සාහ කරනවා ඊට අඩු කාලයකින් මේ ප්‍රතිඵල නිකුත් කරන්නට.